ஏறக்குறைய அவரோட வாழ்நாளில் முக்கால்வாசி வாழ்நாள் அவருக்கு ஆயுள் 30 வருடங்களுக்கு மேலே இருந்தாலும் 30 வருடங்கள் அவரது இளமை காலத்தையும் அவரது வாழ்நாள் காலத்தையும் சிறையில் கழிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இது ஒரு வரவேற்கப்பட்ட தீர்ப்பு தான். ஆனால் சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்கன்னா, பெண்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, பெண்கள் மீது குற்றச்சாட்டு வந்தால் தூக்கில் போடுங்க அப்படி தான் சொல்கிறது வழக்கம் சாதாரண மக்கள். ஆக இன்று ஏறக்குறைய அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனையாக இருக்க வேண்டும் என்பது, இந்த 30 ஆண்டுகள் என்பது கொஞ்சம் நெடிய ஆண்டு தான். யாராக இருந்தாலும் நிச்சயமாக தப்பிக்கக்கூடாது. ஆனால் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள். கூட உதவி செய்தவர்கள் யார் 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 அந்த சார்? இவரின் குற்றத்திற்கு பின்புலம் என்ன? இவருக்கு உதவியர்கள் யார்? தனியாக வந்து இவர் மட்டுமே குற்றம் செய்தாரா? இந்த கேள்விகள் எல்லாம் தொக்கி நிற்கிறது. யார் அந்த சார் என்பதற்கு பதில் கிடைக்கிறதா இல்லையா? விரைவுபடுத்துகிறோம் என்று நீதிமன்றத்தின் சாதனையை கூட தனது சாதனையாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக் கொள்கிறது. ஆனால் தாங்கள் தீர்வு கொடுக்கக்கூடிய வேங்கை வயல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. என்னை பொறுத்த மட்டும் நான் பெண்கள்கிட்டலாம் பேசும்போது நீதிமன்ற தீர்ப்புகளில் நான் கருத்து சொல்லுது, அந்த தீர்ப்புக்கு எதிராக கருத்து சொல்றது சரியில்லை. ஆனால் உச்சபட்ச தண்டனை இவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். சாகும் வரை ஆயுள் தண்டனை, இல்லை என்றால் தூக்கு தண்டனை. இப்போ ஒரு அம்மாட்ட கூட பேசும்போது அவங்க சொன்ன கருத்து, ஆக பெண்கள் மனநிலை எப்பவுமே தங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை, சாகிற வரைக்கும் அவன் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்றாங்க. இல்லை என்றால் தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சாதாரணமாக மக்களிடம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் சொன்ன கருத்து. அது இல்லை, தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை என்பது சற்று ஆறுதல் அளிக்கிறது. ஏனென்றால் அவர் தனது வயதான அம்மாவை காரணம் காமிச்சு சலுகை கேட்டார். ஒரு பெண்ணை சீரழிக்கும் போது ஒரு தாயின் குழந்தைகள் தான் அவங்கெல்லாம். எத்தனை தாய்கள் பரிதவிப்பார்கள் அதை பற்றி தெரியல. இன்னைக்கு தன் சொந்த தாய் பரிதவிப்பதை பற்றி பேசிக்கொண்டு அந்த தாய்க்கு எனது வருத்தம். ஆனாலும் குற்றவாளிகள் தான். அதனால் இன்னும் நீதிமன்ற தீர்ப்பு 30 வருடம், அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆயுள் வரைக்கும் சிறையில் இருப்பது தான் அவர்களுக்கெல்லாம் சரியாக இருக்கும். இல்லை, அதுதான் இதில் எல்லாருக்குமே கேள்வி தொக்கி நிற்கின்ற ஒரு கேள்வி. தமிழக அரசு இதில் கிரெடிட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அப்படி என்றால் அவர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டின் மைய கரு என்ன? என்னை விருந்தாக்குவதற்கு ஒரு சாரிடம் அழைத்தார் என்று. அப்போ அந்த சார் யாரு? அந்த கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்காமலே இருந்து கொண்டிருக்கிறதே. அது மட்டுமல்ல, அரக்கோணத்திலையும் பல சார்கள். யார் அந்த சார்கள்? ஆக பதில் கிடைக்காம, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு முதலமைச்சரே இதை முன்னெடுக்க வேண்டும். முழுமையா எல்லோருக்கும் தீர்ப்பு கிடைக்க வேண்டும். ஏதோ சிலர் காப்பாற்றப்பட்டு விடக் கூடாது என்ற ஆதங்கம் நம் அனைவருக்குமே இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.